பேரன்பிற்குரிய நறுமலர் தீபம் வலையொலி கல்லூரி பேராசிரியர்களே வணக்கம். செட் தேர்வு எழுதுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, அதே போல் நம்மளுடைய கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, இருவருக்குமான ஒரு மிக சிறப்பான ஒரு பகுதியை உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வகுப்பை நான் அமைத்திருக்கிறேன். நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாள் என்பது ஒரு யூஜிசியினுடைய மாடல், அதாவது மாதிரி வினாத்தாள். இந்த யூஜிசியினுடைய மாடலில் என்னென்ன மாதிரியான வினாக்கள் வருகிறது என்பதை நம்மளுடைய வகுப்புகளில் பல்வேறு வகையான யூஜிசி வினாத்தாள்களை மையமாக உங்களுக்கு காட்டி ஏற்கனவே பல வகுப்புகளை எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு வினா இருக்கிறது என்பதை உங்களில் பல பேருக்கு நினைவு இருக்கலாம். இருந்தாலும் அந்த வினாவிற்கு எப்படி தயாராகுவது என்பதை சுட்டி காட்டுவதாக இந்த வினா அப்படின்றது இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய செட்டை பொறுத்த வரைக்கும், அது நெட்டு, இதை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள் இந்த மாடலில் கேட்பாங்க. இந்த வினாத்தாளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ 46வது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி வரைக்கும், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, 46வது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, கீழ்வரும் கவிதை பகுதியை படிக்கவும், இதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு உரிய விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, அது யாருடைய கவிதைன்னு தெரியாது. இன்னொன்று, இந்த கவிதை முற்றிலுமாக ஓரளவுக்கு மரபு அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்கும், இல்லைன்னா நவீன கவிதையாக இருக்கலாம். நவீன கவிதையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த கவிதை இருக்கும். யாருடைய கவிதைன்னு கீழே குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க, 100 குறிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த கவிதையை நம்ம ஓட ரொம்ப வேகமாக வாசிக்கணும். வாசித்து முடித்த உடனே இதில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் என்னென்ன சுவைகள் இருக்கிறது, என்ன மோனை இருக்கிறது, வாசிக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வாசிக்கணும். ஏன்னா ஒரு முறையும் நீங்கள் கேள்வியை பார்த்துட்டு திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. அதனால் நீங்கள் முதல் முறையாக வாசிக்கிற போதே இந்த கவிதையை எப்படி பார்த்துடணும் அப்படின்னா, தனித்தமைந்த வீட்டில் புத்தகமும் நானும் சையோகம் புரிந்ததொரு வேலை தண்ணில். சையோகம் அப்படின்றது என்ன? நானும் இந்த புத்தகமும் தனியாக இருந்தேன் அப்படின்றத சொல்ல வரார். தண்ணில் இனித்த புவி இயற்கை எழில் எல்லாம் கண்டேன். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயற்கையும் என்னுடைய மனதிற்குள்ளாக கொண்டு வந்து ரசித்தேன். அடுத்து இசை கேட்டேன், இசையை வந்து நான் கேட்கிறேன். மனம் மோந்தேன்னா என்ன அர்த்தம்? மனம் உவந்தேன் அப்படின்றத அப்படி சொல்கிறாங்க. மனதிற்குள்ளாக மகிழ்ச்சி அடைந்தேன். அடுத்து சுவைகள் உண்டேன். பல்வேறு வகையான சுவைகளை நான் இந்த புத்தகங்கள் மூலமாக அனுபவித்தேன். பல்வேறு வகையான மகிழ்ச்சியை இந்த புத்தகங்கள் மூலமாக அனுபவித்தேன். பல்வேறு வகையான இசைகளை இந்த புத்தகங்கள் மூலமாக நான் வந்து கண்டுகொண்டேன். அதே போல் இந்த ஒட்டுமொத்த உலகினுடைய இயற்கை எல்லாவற்றையும் நான் இங்கேயே கண்டுகொண்டேன் அப்படின்றதான் இந்த 4 அடியில் இருக்கக்கூடிய பொருள். இப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப வேகமாக முதல்ல பார்த்துடணும். அப்புறம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், தனி, அதே மாதிரி இனி வருதா, அப்போ எதுகை மோனை வருதா, இப்போ 2ஆம் எழுத்து வருதா, ஒன்றி வருதா, அதை பார்த்துடணும். அதே மாதிரி வேறு எங்கேயாவது இருக்கா, மேலே வந்து புத்தகம் இருக்கிறதா, கீழே வந்து புரிந்தன் இருக்கா, அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மேலே தனித்தன் இருக்கா, இந்த இடத்துல தண்ணில் இருக்கா, இந்த மாதிரி முதல்ல என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னால், லைட்டாக கோடு போட்டு நீங்கள் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதே கேள்வியை வச்சுக்கிட்டே நிரல் படுத்துக்கான்னு கேட்கலாம். நம்மளுடைய யூஜிசியினுடைய மாடலில் தானே, கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அதானே மாடல். அப்போ இதே கேள்வியை மையமாக வச்சுக்கிட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னாக்க, நிரல் படுத்துக என்ற ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு பொறுத்துக்க கேட்கலாம், உறுதி கூற்று காரண கூற்று கேட்கலாம். ஏதோ ஒரு அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சில கேள்விகளை மையமாக வச்சுக்கிட்டு தான் கேட்க போகிறாங்க. நமக்கு யூஜிசியை பொறுத்த வரைக்கும் உறுதி கூற்று காரண கூற்று, நிரல் படுத்துக, பொறுத்துக, கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் கேள்வி அப்படின்றது. அப்போ இந்த அடிப்படையில் தான் கேள்வியில் வருதுன்றதுனால நம்ம இதில் கண்டிப்பாக அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். அப்படி எதிர்பார்த்துட்டே இந்த பகுதியை படிக்கணும். இது முதல் பக்கமாச்சா. அடுத்து 2வது பகுதிக்கு போனோம் அப்படின்னா பாருங்கள், மனிதரிலே இத்து போட்டிருக்காங்க, தவறாக இருக்குது. மனிதரிலே மிக்குயர்ந்த கவிஞர் நெஞ்சின் மகா சோதியில் கலந்தது எனது நெஞ்சம். சரி,
அப்போ யார் சார் வந்து மனிதர்களிலே மிக உயர்ந்தவர்கள் யார்? கவிஞர்கள் தான். அடுத்து மகா சோதியில் கலந்து எனது நெஞ்சம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இந்த உயர்வான எண்ணம் கொண்டவர்கள் யாருன்னா கவிஞர்கள். அவர்களுடைய அந்த மனதிலே என்னுடைய நெஞ்சமும் போய் கலந்து விட்டது. சனித்ததெங்கே புத்துணர்வு. ரொம்ப அற்புதமான ஒரு ஜனித்தது அப்படின்னா பிறந்ததுன்னு அர்த்தம். புத்துணர்வு பிறந்தது. புத்தகங்கள் தரும் உதவி பெரிது. எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறது. மிக பெரிது கண்டீர், அதை நான் மிக பெரிதாக நினைப்பேன். அப்போ இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க? மனிதரிலே மிக்க உயர்ந்தவர்கள் கவிஞர்கள். அவர்களுடைய நெஞ்சும் என்னுடைய நெஞ்சமும் இரண்டும் ஒன்றாக கலந்து விட்டது. அவர்களுடைய புத்துணர்வு எனக்கும் வந்து விட்டது. அப்போ புத்தகங்கள் அப்படின்றது பெரிய உதவி, அது மிகப்பெரிய உதவி கண்டீர் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இப்போ இதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க, மணித்த ஜனித்த அப்படியே வந்து மா எதெல்லாம் மோனை எதெல்லாம் இயைபு அப்படின்றத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த பகுதிக்கு போகலாம். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும். சரி, எதுக்கு சார் அப்படின்னா இந்த புத்தகங்கள் எதுக்கு அப்படின்னா மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும். இப்போ இந்த மாதிரி அன்பு நெறின்னு வருதா, அடியில் கோடு போட்டுக்கணும். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும். அப்போ சக மக்கள் உணர்வதற்கு எது? அதே மாதிரி தத்துவமாம் தனிமனித தத்துவமாம் இருளை போக்க. அப்போ தத்துவ இருள் அப்படின்றது நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வரணும். இப்படி வச்சுக்கணும். மனோபாவம் எப்படி இருக்கணும்? வானை போல உயர்வடையணும். இப்படி ஒவ்வொன்றும் இதுலேருந்து கேள்வி வரலாமா, இதுலேருந்து கேள்வி இப்படி பார்த்துக்கிட்டே வாசிக்கணும். அடுத்து இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. அப்போ புலவர்கள் சொல்லி வைத்திருக்கிற எழுதி வைத்திருக்கிற இந்த சுவடிச்சாலை என்பது எப்படி தருகிறது அப்படின்னா இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம். அப்போ முதல்ல உயர்ந்த எண்ணங்களை தருகிறது. இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை. சரி, புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில். எல்லா இடத்துலையும் புத்தக சாலை வேண்டும். அடுத்து தமிழருக்கு தமிழ் மொழியில் சுவடிச்சாலை சர்வகலா சாலையை போல் எங்கும் வேண்டும். அப்போ என்ன சர்வகலா சாலைன்றது என்ன? ஒரு பல்கலைக்கழகம். அப்போ பல்கலைக்கழகத்தை போல என்ன வேண்டும்? பல மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் ஒரே இடத்துல தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து தமிழிலா பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசித்தல் தருதல் வேண்டும். அப்போ தமிழ் மொழியில் இல்லாத பிறமொழி அப்படின்னா என்னது? டிரான்ஸ்லேஷன். அப்போ வேறு மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கணும். நேரம் கருதி கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அமுதம் போல் செந்தமிழில் கவிதை நூல்கள் அழகியவா முறைநடையில் அமைந்த நூல்கள். ஆரம்பத்தில் எப்படி இருக்குது? அமுதம் போல் இருக்கக்கூடியது எது? செந்தமிழ் கவிதை நூல்கள். அப்போ இதை நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்து அழகியவா முறைநடையில் அமைந்த நூல்கள். அப்போ கவிதை நூல்கள் இருக்கிறது. அடுத்து என்ன இருக்கிறது? உரைநடை நூல்கள். அடுத்து சுமையாய் சேகரித்து பல்கலைன்னா யூனிவர்சிட்டி துறையாய் பிரித்தடிக்க வைத்தல் வேண்டும். ஒவ்வொரு தனிக்கும் தனித்தனியாக துறையா நூலகத்தில் அடுக்கி வைங்கன்றாரு. 4-5 வீதிக்கொன்று வீதம். ஒவ்வொரு வீதிக்கு 4-5 வீதிக்கு ஒரு நூலகம் வேணுன்றார். நல்லதுமாய் வசதியுமாய் இல்லம் வேண்டும். எந்த இல்லம்? இந்த நூலக இல்லம். நூலெல்லாம் முறையாக ஆங்கமைத்து நொடிக்கு நொடி ஆசிரியருக்கு உதவுகின்ற கோலமுறும் செய்தித்தாள் அனைத்தும் ஆங்கே குவித்திருக்க வகை செய்தல் வேண்டும். அப்போ 4-5 வீட்டுக்கு ஒரு முறை சின்னதாக ஒரு வீடு வச்சு அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க அது வந்து செய்தித்தாள்கள் வந்து அங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் மூளையிலோர் சிறுநூலும் புது நூலாயின். மூளையில் இருக்கக்கூடிய இந்த மூளை முடுக்கில் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அது சின்ன நூலாக இருந்தாலும் உடனே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிறுநூலும் புது நூலாயின் புதுசாக இருந்துச்சுன்னா முடிதனிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும். உடனடியாக வந்து மக்களுக்கு டெலிவரி பண்ணணும். அதாவது அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து படிக்கிறது கொடுக்கணும். அடுத்து வாசிக்க வருபவரின் வருகை ஏற்றும். வந்த உடனே அவங்கள வரவேற்கணும். மரியாதை காட்டி அவருக்கு இருக்கை தந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். உட்காரத்துக்கு நாற்காலிகளை கொடுக்கணும். ஆசிக்க நூல் தந்தும் புதிய நூல்கள் அழைத்திருந்தால் அதை உரைத்தோம். ஏதாவது புதுசாக வந்துருந்துச்சுன்னா அதையும் அவங்களுக்கு சொல்லணும். நாளும் நூலை நேசித்து வருவோர்கள் பெருகும் மண்ணும். ஒவ்வொரு நாளும் நூலகத்துக்கு அதிகமாக மக்கள் வருகிற வகையில் நம்ம ஏற்பாடு செய்யணும். நினைப்பாலும் வாக்காலும் தேகத்தாலும். ஒன்று எண்ணத்தால், அடுத்து சொற்களால், அடுத்து உடலால், அப்புறம் மாசற்ற தொன்றுழைப்பீர் அப்படின்றார். எந்த வகையிலும் உங்களுடைய நினைப்பிலேயும் மாசு இருக்கக்கூடாது, வாக்கிலேயும் மாசு இருக்கக்கூடாது, தேகத்தாலும் மாசு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு சமுதாய சிறு மறுமலர்ச்சி கண்டதென முழக்கம் செய்வீர். அப்போ இந்த சமுதாயம் மிக சிறந்த மறுமலர்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்னா நம்மளுடைய நாட்டுக்கு வீதிக்கு அங்கங்கே தனித்தனியாக துறையாக பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியது என இந்த மாதிரி நூல்களை வந்து நமக்கு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற இந்த சுவடிச்சாலை என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக அப்படின்ற அடிப்படையில் இந்த பகுதியை சொல்லியிருக்காங்க. சரி, இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன?
இதை கேள்வியாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துடணும். அப்போ முதல் பத்தியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் இந்த நூலும் தனியாக இருந்தோம். அப்போ எனக்கு வந்து என்னென்னலாம் கிடைச்சிது, இயற்கை எழில், அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் பார்க்க, இசை கேட்ட, மனம் மோந்தேன், சுவைகள் உண்டேன், மனிதரிலே மிக்க உயர்ந்த கவிஞர் நெஞ்சம், கவிஞர்களோடு என்னுடைய நெஞ்சமும் கலந்து விட்டது. அதே போல் எனக்கு ஒரு புதிய புத்துணர்வு கிடைத்தது. இந்த நூலகங்கள் எனக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய உதவியை தந்திருக்கிறது. அதே போல் எல்லா மனிதர்களிடமும் அன்பு நெறியோடு பழகுவதற்கும், அதே போல் எல்லாருடைய உள்ளங்களும் வானை போல் விரிவடைந்திருப்பதற்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் போக்குவதற்கும், எல்லா மக்களும் ஒன்றே என்று உணர்வதற்கும் இந்த நூல்கள் தான் துணை புரிகிறதுன்னு 2வது பேராகிராஃபில் சொல்லியிருக்காரு. அடுத்து இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம், அப்போ எல்லா மக்களினுடைய உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் உயர்வான எண்ணங்களாக மாற்றுவது தான் இந்த நூலகம் அப்படின்றது. அதுக்கப்புறம் மக்கள் வந்து புனிதமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய நாட்டில் புத்தகங்கள் வேணும். அதே மாதிரி அந்த புத்தகம் எப்படி வேணும்னா, சர்வகலாசாலையை போல், அப்படின்னா பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கணும். அப்போ தமிழில் இல்லாத நூல்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ அதுவும் எப்படின்னா, தமிழாக்கி வாசித்து தருதல் வேண்டும். அவர்கள் வந்து பிற மொழிகள் இருக்கக்கூடிய நூல்களை தமிழில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமுதம் போல் செந்தமிழில் கவிதை நூல்கள், அழகியவா முறைநடையில் அமைந்த நூல்கள், இப்படி தனித்தனியாக பிரித்து கொண்டு வந்து அடுக்கணும். நாலொரு வீதிக்கு 4-5 வீதிக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு இல்லம் வேணும். அங்கே அழகான அந்த செய்தித்தாள்களை எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாசிக்க வருகிறவர்களுடைய வருகைக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்கணும், அவர்களிடம் எப்படி பேசணும், உடல் மொழி எப்படி இருக்கணும், வாய் சொற்கள் எப்படி இருக்கணும், எண்ணம் எப்படி இருக்கணும், அதையெல்லாம் சொல்லிட்டு நினைப்பாலும் வாக்காலும் தேகத்தாலும் மாசற்ற தொண்டுலை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு கடமைகளை சொல்லியிருக்கார். சரி, இப்போ பாருங்க, ஏறத்தாழ இதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ வேகமாக சொன்னேன், இதுக்கே 10 நிமிடம் ஆயிடுது. அப்போ ஒரு கேள்வி 5 கேள்விகளுக்கு படிப்பதற்கே 10 நிமிடம்னா, இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து நம்ம இப்போ தான் முதல்ல பார்க்க போகிறோம். பாருங்க, நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்க போறீங்க. எப்படி பாருங்க, ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். பாருங்க, புவி இயற்கை எழில் எல்லாம் காண களமாவது எது? இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். புவி இயற்கை எழில் எல்லாம் காண களமாவது, இந்த பூமியினுடைய அழகை எல்லாம் காண்பதற்கு களமாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்கார். செய்தித்தாளா, புத்தகமா, சையோகமா, இல்லமா? தனிமையா, இது தனிமைன்னு அர்த்தம். செய்தித்தாளா அல்லது புத்தகமா, இல்லமா, வீட்டில் தனியாக இருக்கிறதா? அப்போ எதுன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது புத்தகம். ஓகே, இது மொத்தமாக புத்தகத்தை மயமாக வச்சு தான் வருதுன்றதுனால முதல் கேள்விக்கு ஈஸியாக பதில் சொல்லிடுவீங்க. அடுத்து சுவடிச்சாலை, நீங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் படிக்க நீங்கள் இதுதான் இருக்கணும் அப்படின்றதும் உனக்கு வந்திருக்கணும். உங்களுக்கு வந்து உடனுக்குடனே பதில் வந்திருக்கணும். வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. அது ரொம்ப கவனமாக வச்சுக்கோ. அடுத்த கேள்வி, நான் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெடியாக இருங்க, பார்க்கலாம். இங்கே வாங்க. என்னது 2வது கேள்வி, சுவடிச்சாலை என்ன தருது? சரி, சுவடிச்சாலை என்ன? நூலகம் நமக்கு என்ன தருது? அன்பு நெறி காணல் இருக்கா? இருக்கு. ஆமாம், அன்பு நெறியே தருது. சரி, மனோபாவம் விரிவடைதா? கண்டிப்பாக விரிவடைது. மக்கள் ஒன்று என்கிற உணர்வு வருதா? நம்ம மேலே இது எல்லாமே பார்த்தோம். சரி, உயர் என்ன வீழ்ச்சி அப்படின்னு வருதா? அது என்ன உயர் என்ன வீழ்ச்சி அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வீழ்ச்சி அடைகிறதா? உயர்வான எண்ணங்கள் எல்லாம் கீழே போதா அப்படின்னா இல்லை. இப்போ தான் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? இதில் என்னன்னு நம்ம வந்து உடனே என்ன பண்ணணும்? இப்போ வழக்கமாக நம்ம என்ன செஞ்சுருப்போம், உடனே மேலே ஓடும். எங்கே டக்குன்னு போய் அன்பு நெறி காணல் இப்படிலாம் தேடக்கூடாது. அன்பு நெறி காண்பதற்கும், இங்கே இருக்கு பாருங்க, அன்பு நெறி காண்பதற்கும், மனோபாவம் வானை போல் விரிவடைந்து, தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி, சக மக்கள் ஒன்றென உணர்வதற்கும் இந்த பேராகிராஃபை கண்டுபிடிச்சி, இதுதான் வந்து 2வது கேள்விக்கு உரியதா அப்படின்றத குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து போய் அடிக்கடி தேடிட்டு நம்மளுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதனால் இப்போ மறுபடியும் 2வது கேள்விக்கு வாங்க. அப்போ இதில் எது சார் விடை அப்படின்னு பார்க்கணும். முதல்ல 1 சரி, 2 சரி, 3 சரி, அப்போ 4 மட்டும்தான் தவறு. அப்போ கீழே இருக்கக்கூடிய ஏபிசிடியில் பாருங்கள், எது 1, 2, 3 எது சரியா இருக்கு? இதான் பாருங்க, சீல் இருக்கு பாருங்க, இதுதான் விடை. சரிங்களா? இது 1. அடுத்த கேள்வி வாங்க. பாருங்க, உறுதி கூற்று காரண கூற்று வரும்னு சொன்னா வந்துருச்சு பாருங்க. உறுதி கூற்று என்ன? நூலகத்தில் நூல்கள் துறையாய் பிரித்தடிக்க வைத்தல் வேண்டும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். அடுத்து அழகாக காட்சிப்படுத்த அப்படி அடுக்கி வைத்தல் வேண்டும். இங்க தான் நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குறார். இது 2ம் சரியா அல்லது 1 மட்டும் சரியா என்பது இந்த வினாத்தாள் அமைத்தவருக்கே அது வெளிச்சம். ஏன் சொல்கிறேன்னா,
நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க இல்லை சார் ரெண்டுமே சரிதான்னு சொல்லுவீங்க. ஆனால் சில நேரங்களில் டிஆர்பி என்ன செய்வாங்க அப்படின்னா, நூல்கள் என்பது அழகாக அடுக்கி வைப்பதற்காக அல்ல அப்படின்ற ஒரு கொள்கையை மறைமுகமாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது அடுக்கி வைக்கிறது அப்படின்றது ஒன்று நல்லது தான். ஆனால் அது ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நூலகத்தில் பாருங்கள், நூலகத்தில் நூற்கள் துறை துறையாய் பிரித்தடிக்கி வைத்தல் வேண்டும். இது சரி, உறுதி கூற்று சரி. ஆனால் காரண கூற்று அப்படின்றது அழகாக காட்சிப்படுத்த அப்படி அடுக்கி வைத்தல் வேண்டுமா? துறை துறையாக அடுக்கி வைக்கிறதுன்றது அழகாக இருக்கிறதுக்கா? அதுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் இதுக்குள்ள மறைமுகமான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அப்போ மறைமுகமான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களில் இப்போ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அத்தனை பேருமே என்னென்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, இந்த இரண்டும் சரி என்றே சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அதுதான் தவறு. நூலகத்தில் நூற்கள் துறை துறையாய் பிரித்தடிக்கி வைத்தல் வேண்டும். கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, கமெண்டில் கீழே போடுங்க. 48வது கேள்விக்கு எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணீங்க? அதாவது 1 சரி 2 தவறு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கீங்க பாருங்கள். உதாரணம் சரி, காரணம் சரி. உதாரணம் சரி என்று காரணம் சரி. உதாரணம் சரி, காரணம் சரி என்று. அப்போ சி தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ இதை எத்தனை பேர் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் குறிப்பிடுங்க. அடுத்து நிரல்படுத்துக்க வாங்க. இது எவ்வளோ மாதிரி என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கான் பாருங்கள். கவிதை நூல், உரைநடை நூல், பிறமொழி நூல், செய்தித்தாள். பிறமொழி நூல், கவிதை நூல். இப்போ நிரல்படுத்துக்கன்னு கேட்டிருக்கான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே ஓடணும். எங்கே? மேலே இருக்கக்கூடிய இந்த கவிதைக்கு ஓடணும். அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணணும்? என்ன வருது, எங்கே வருது அப்படின்றத பார்க்கணும். என்ன வருது பாருங்கள். புத்தகங்கள் இங்கே இருக்கா? புத்தகங்கள் இருக்கிறதா? வேறு என்ன இருக்கிறது? அப்புறம் அங்கே வேறு என்ன பார்த்தோம்? மறுபடியும் கீழே வாங்க. கீழே என்ன பண்ணணும்? என்ன கேள்வி அது? கவிதை நூல், உரைநடை நூல், பிறமொழி நூல், செய்தித்தாள். ஓகே. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். அப்போ கவிதை நூல் புத்தகங்கள் வந்துருச்சா? அதில் கவிதை நூல் எங்கே வருது பாருங்கள். வேறு எங்கே வருது? புனிதச்சாலை, புத்தகச்சாலை, அப்புறம் பிறமொழி நூல் இங்கே வருது பாருங்கள். பிறமொழி நூல் இந்த இடத்துல இருக்குது. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி கீழே பாருங்கள், கவிதை நூல் இருக்கா? பிறமொழி நூலுக்கு அப்புறம் கவிதை நூல் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? செய்தித்தாள் 3வதாக இருக்கா? செய்தித்தாள் அப்படின்றது 3வதாக இருக்கா? அப்போ எது வசதி? என்ன இது? முதல்ல பிறமொழி நூல், கவிதை நூல், பிறமொழி நூல், அப்புறம் செய்தித்தாள். இந்த அடிப்படையில் ஏதாவது விடை வருதான்னு பாருங்கள். கவிதை நூல், உரைநடை நூல், பிறமொழி நூல் இல்லை. பிறமொழி நூல், கவிதை நூல், உரைநடை நூல், செய்தித்தாள். இப்போ வந்துருச்சா? இது ஓகே. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பார்க்கணும். இன்னும் கூட ஒரு முறை பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடியதில் என்னென்ன முதல்ல இருக்குன்னு இங்கேயே குறித்து வச்சுக்கணும். அப்போ முதல்ல என்ன வந்திருக்கிறது? கவிதை நூல் இருக்கா? அதான் இங்கே இருக்குது பாருங்கள். நான் நீளமாக வேறு ஒரு வண்ணத்தில் பயன்படுத்துகிறேன். இந்த வண்ணம் பாருங்கள். அதாவது க்ரீன் வேண்டாம், ரெட்டில் குறிப்பிடுறேன் பாருங்கள். முதல்ல என்ன இருக்குது? கவிதை நூல்கள். இது முதல்ல இருக்குது. சரி, 1 இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? உரைநடை இல்லம், செய்தித்தாள் பாருங்கள். கீழே இருக்குது, அடியில் கோடு போடுறேன் பாருங்கள். செய்தித்தாள் ஆச்சு, கவிதை நூல்கள் ஆச்சு. வேறு என்ன இருக்குது? உரைநடையில் அமைந்த நூல்கள்னு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அப்போ கவிதை நூல், உரைநடை நூல், செய்தித்தாள் இந்த வரிசையில் இருக்கா? இன்னும் 1 ஏதோ விட்டுடுமே. என்ன 4 கேள்வி? திரும்ப கேள்விக்கு வாங்க. கவிதை நூல் பார்த்தோம், உரைநடை. பிறமொழி நூல்னு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பிறமொழி நூல் எங்கே இருக்குது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். மேலே பிறமொழி நூல், குவிந்திருந்த பிறமொழி நூல். அப்போ நல்லதுமாய் வசதியை பிரிந்து சேகரித்து துறை துறையாய் பிறமொழி நூல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. பிறமொழி நூல் ஃபஸ்ட்டு, 2வது கவிதை நூல், அடுத்து 3வதாக என்ன இருக்குது? செய்தித்தாள், உரைநடை நூல். 3வது உரைநடை நூல், அடுத்து செய்தித்தாள். அப்போ இந்த 4ஐயும் வரிசைப்படுத்தணும். அப்போ பாருங்கள், முதல்ல எங்கே வச்சுருக்கோம்? இங்கே பிறமொழி நூல் 1 ரெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சைடில் கூட 1 2 போட்டிருக்கேன் பாருங்கள். பிறமொழி நூல் 1, கவிதை நூல் 2, உரைநடை நூல் 3, அடுத்து செய்தித்தாள் அப்படின்றது 4. ஆனால் இங்கே கேள்வியில் எப்படி ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? செய்தித்தாள் அப்படின்றதே 3 கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ 3 கொடுத்துருக்கான்னா இங்கே தான் நமக்கு ட்விஸ்ட்டே வைக்கிறார் பாருங்கள். செய்தித்தாள் இதுக்கும் கொடுத்துருக்காங்க, கடைசிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ முதல் நூல் எதுன்னு பார்க்கணும். அப்போ முதல் நூல் எது வந்திருக்கிறது? முதல்ல பிறமொழி நூல் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், பிறமொழி நூல்னு எங்கே இருக்குது? அந்த நடுவில் 2வதுல தான் இருக்குது.
அப்போ ரெண்டாவது மட்டும்தான் பிறமொழி நூல் இருக்குது. அப்போ முதல்ல பிறமொழி நூல், அப்புறம் வந்து கவிதை நூல், அப்புறம் வந்து உரைநடை நூல், அப்புறம் வந்து செய்தித்தாள். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதை வந்து ஒரு கேள்வியாக பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பொறுத்துக்கு கொடுத்துருக்கான், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள். அதே மாதிரி இப்படி தான் வரும் கேள்வி அப்படின்றது, இப்படி தான் வரும். நீங்கள் காலேஜ் டிஆர்பியாக இருந்தாலும் சரி, இந்த பிஜி சில நேரங்களில் பிஜி டிஆர்பிக்கே இப்படி கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ சமீபத்தில் வந்து யூஜி டிஆர்பி கொஸ்டினும் அப்படி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கேள்வியை பாருங்கள், பொறுத்து கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்துட்டு இதுலேருந்து பொறுத்து கேட்குறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். முதல்ல கண்டேன், கேட்டேன், மோந்தேன், உண்டேன். அப்போ இந்த மாதிரி ஏன் எங்கே இறுதி முடியுதோ அங்கே போனோம் நம்ம. இப்போ எங்கே போனோம்? முதல்ல பாருங்கள் எங்கே இருக்குது? கண்டேன். இந்த இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள், நான் ரெட்டில் கோடு போடுறேன் பாருங்கள். கண்டேன், அப்புறம் என்ன இருக்குது? கேட்டேன், அப்புறம் மோந்தேன், இங்கே இருக்குது பாருங்கள், உண்டேன். அப்படி வந்துருச்சா? சரி, ஓகே. அப்போ இது எதோட அப்படின்றத பொருத்தணும். திரும்ப கேள்விக்கு வாங்க, கீழே இங்கே வாங்க. இங்கே வந்து என்ன இருக்குது? கண்டேன். நான் 1 2 போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ கண்டேன், எதை கண்டேன்? அது பார்த்தீங்கன்னா இயற்கை எழிலெல்லாம் கண்டேன். அடுத்து கேட்டேன், எதை கேட்டேன்? நான் இசையை தான் கேட்டேன். அடுத்து மோந்தேன், எதை முணந்திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது? மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவையை தான் மோந்திருக்கு, வாசனை. அதுக்கப்புறம் உண்டேன்னா எது? சுவையை உண்டேன். அப்போ நீங்கள் மேலே போய் பார்க்குறதும் ஒன்று, இல்லைனா அப்படியே கூட இதை வந்து குறிச்சிடலாம். இது சாதாரணமான கேள்வி தான். சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த கேள்விகளை உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காகவே இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கேள்வி எங்கிருந்து வரும், எப்படி வரும், கேள்வியினுடைய அடிப்படைகள் என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே நான் இந்த நாளைக்குன்னா 7ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மாதிரி வினாத்தாள், இலவச மாதிரி வினாத்தாள் வந்து வைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் அதில் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழு இருக்குது, அதில் இணைஞ்சிக்கோங்க. அதே போல் நம்மளுடைய நறுமலர் தீபத்தில் வந்து கல்லூரி பேராசிரியர்களுக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டுருக்கு. அது வந்து முற்றிலும் மாலை நேரங்களில் தான் வகுப்பு. அதே போல் பிஜிடிஆர்பிக்கான வகுப்புகள் தொடங்கி இருக்கிறது. அதே போல் டெஸ்ட் பேட்ச், பிஜிக்கு டெஸ்ட் பேட்ச், காலேஜுக்கு டெஸ்ட் பேட்ச், ரெண்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் இருக்குது. காலேஜுக்கும் பிஜிக்கும் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. காலேஜுக்கும் அதே மாதிரி பிஜிக்கும் வந்து இணையதள வகுப்புகள் முற்றிலும் மாலை வேலைகளில் நடைபெற்றிருக்கு. மாதிரி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சி எனக்கு வந்து 5:30 மணி வாக்கில் எனக்கு ஹாய் சார் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நான் இணைப்பு அனுப்புவேன். நீங்கள் அன்றாடம் நடக்கிற அந்த வகுப்புகளில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வகுப்பில் இணைச்சி விடுறேன். அதே போல் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழாசிரியர்கள் அப்படின்றதுனால எல்லாமே வந்து உங்களுக்கு தவணை முறையிலான கட்டணம் தான் அப்படின்றது, அதுவும் குறிப்பான குறைந்த கட்டணம், அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். சரி, இந்த வினாக்கள் உங்களுக்கு மிக திருப்தியாக இருந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய லைக். இந்த வீடியோவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லைக் வருது அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அந்த கைங்கரியத்தை இந்த வீடியோனுடைய லைக்கில் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி பெற்று உதவி பேராசிரியராக என்னுடைய வாழ்த்துக்கள்.